வணக்கம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பொன்னேரி எலைட்டில் இருக்கிறோம். அதாவது பொன்னேரி டவுன்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை. நம்ம சைட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீட்டுமனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடனே வீடு கட்டணுமா, ஒரு 1 இயரில் ரிட்டர்ன் தரணுமா, இந்த வீட்டுமனை கரெக்டான வீட்டுமனையாக அமையும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். தணிகை ராஜாராம், தணிகை எஸ்டேட்ஸ்லேருந்து. மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அருகில் ஒரு வீட்டுமனை. ஆஹா, கண்டிப்பாங்க. மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அருகில் ஒரு வீட்டுமனை. இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டியை பொறுத்த வரைக்கும் பொன்னேரியில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது 900 ஏக்கரில் 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒன்று பொன்னேரியில் அமைஞ்சிருக்கு. இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டி தான் இன்றைக்கி வந்து பொன்னேரியை வேறு கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. ஏன்னா தொழில் நகரம், தொழில் வாய்ப்பு, அந்த தொழில் வாய்ப்பு தான் அனைவருக்கும் ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வை வந்து தொழில் நகரம் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து ரொம்ப நியர்பையிலே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை தான் நம்மளுடைய கோமதி அம்மன் நகருங்க. பொன்னேரி வந்து ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடி அங்கே பழவேற்காட்டில் சைட்லாம் போட்டோம். அப்போ உள்ள பொன்னேரிக்கும் இப்போ உள்ள பொன்னேரிக்கும் வித்தியாசம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்கள் லேண்டோட ரேட்டு, அதாவது இண்டிவிஜுவல் லேண்டோட ரேட்டு ஏறுதுன்னு அர்த்தங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி சவுத்தில் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் வந்தது, அதனால் நல்ல ரேட் இன்றைக்கி போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட் ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து நம்ம சைட்டுக்கு ரொம்ப நியர்பைலே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அதாவது போதி கேம்பஸ், வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் போதி கேம்பஸ் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து 5 கிலோமீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு வேலம்மாள் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் வந்து நம்ம நியர்பையில் இருந்தால் அந்த இடங்கள் வந்து பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகும். 8 வருடத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் பொன்னேரியை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ உள்ள பொன்னேரி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்றதை நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ பொன்னேரியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் பொன்னேரி ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரேட்டு போகும். ஏன்னா உங்களுக்கு வேலம்மாளுடைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, உங்களுக்கு இன்ஸ்டியூட் இருக்குது சார். உங்களுக்கு இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட்டுக்கு நியர்பையில் உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, கல்யாண மண்டபம் இருக்குது. நான் காட்டுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் காட்டுறேன். உங்களுக்கு பொன்னேரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா, அதாவது பொன்னேரிக்கு நியர்பையில் தான் நம்ம சைட் கொடுத்துருக்கோம், அங்கே நிறையா இருக்குது. ஆண்டார்குப்பம் முருகர் கோயில் இருக்குங்க. மெயினாக சிறப்பு மிக்க ஆண்டார்குப்பம் முருகர் டெம்பிள் இருக்குது, நம்ம சைட்டுக்கு நியர்பையில் இருக்குது. பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அசர முடியாத, அதாவது யாரும் அசந்து பார்க்கக்கூடிய பொன்னேரி ஸ்டேஷன், ஓகேங்களா, ஒரு ஆக்சஸ் தான் நம்மளை வந்து ஈஸியாக கனெக்டிவிட்டி பண்ணணும். அதாவது ஒரு பொன்னேரி ஸ்டேஷன் நியர்பையில், அதாவது 2 கிலோமீட்டரில் ஒரு பொன்னேரி ஸ்டேஷன்லேருந்து நம்ம சைட்டு ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் உங்களுக்கு பொன்னேரியோடைய மார்க்கெட்டோடைய என்ட்ரி ஏரியா. அதாவது இது மார்க்கெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி சினிமாஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொன்னேரியோடைய பஸ் ஸ்டாப் இருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பொன்னேரி பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு தான் பொன்னேரி ஸ்டேஷன். எல்லாமே நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் நம்ம சைட்டுங்க. இப்போ பொன்னேரியில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ஷோரூமும் இப்போ அங்கே என்ட்ரி ஆகிடுச்சிங்க. ஏன்னா பொன்னேரி மார்க்கெட்டுன்றது இன்றைக்கி பெரிய மார்க்கெட். இன்றைக்கி டி நகர் மாதிரி இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கக்கூடிய, டி நகரை விட ஒரு 3 மடங்கு உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு தான் நம்மளுடைய பொன்னேரி மார்க்கெட்டுங்க. இன்றைக்கி ஒரு பொன்னேரியோடைய வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி அப்படி ஒரு வளர்ச்சி இருக்குது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னேரியில் ஒரு இடம் வாங்கி போடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கும் வருது. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 400 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை. போகிற வழி ஃபுல்லாக வீடுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு வீடை வந்து ஒரு இடம் எதுக்கு வாங்குவோம், சேஃப் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். போகிற வழி ஃபுல்லாக வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் நம்ம நகர். இப்போ நம்ம நகரோடைய வியூவை பார்க்கலாம். இதுதான் நம்ம சைட்டோட வியூவுங்க. சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன் இருக்குது, வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து கொடுக்கல. கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கும்போது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்காக நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தார் ரோடு போட்டிருக்கோம். எல்லாம் பெரிய பெரிய ரோடுகள் தான். சைட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு உடனே வீடு கட்டணும்னா இந்த வீட்டுமனை நீங்கள் வாங்கலாம். ராஜாராம் எனக்கு ஒரு 1 இயரில் ரிட்டர்ன் கொடுக்கணும் ராஜாராம் எனக்குன்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் வீட்டுமனையை நீங்கள் வாங்கலாம். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிசிபி ரேராக அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டுமனைங்க.
ஓகே, இப்போ ரேர் அப்ரூவ்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து பேங்க் வந்து லோன் தருவாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75 to 80% உங்களுக்கு லோன் கிடைக்கிது. மினிமம் சேலரி ஒரு 25,000 ரூபாய். உங்கள் வீட்டில் ஒரு 25,000 ரூபாய் சேலரி வாங்குகிற உங்கள் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தி விடுங்க. ஏன்னா சில பொருள்களுக்கு கடன் வாங்கக்கூடாது. காரு அதுக்கெலாம் கடன் வாங்கக்கூடாது. ஒரு லேண்டுக்கு கண்டிப்பாக கடன் வாங்கி ஒரு லோன் போட்டு ஒரு லேண்டு வாங்கலாம். அதில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இன்றைக்கி போடக்கூடிய ஒரு அமௌண்ட்டு 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்குன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர குறைய வாய்ப்பே இல்லைங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ போட்ட சைட்டு தான். நீங்கள் இதில் ஒரு வீட்டு மனை வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு கனவு வீட்டு மனை உங்களுக்கு இங்கே அமையட்டும். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ராஜாராமுக்கு பெரிய லெவலில் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஷேரிங் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேரிங்கிறது நம்மளே ஒரு பெரிய லெவலில் உயர்த்திக்கக்கூடிய ஒரு காரணம் தான் ஷேரிங். அந்த ஷேரை கண்டிப்பாக இந்த வீடியோவை இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.